சாவுல் ஆண்டவரை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. கனவுகளாலும் இல்லை, தீர்க்கதரிசிகள் மூலமும் இல்லை, அமைதி மாத்திரம். அப்பொழுது சாவுல் சொன்னான், எனக்கு ஒரு பெண்ணை தேடு, மரித்தவர்களை அழைப்பவள். இந்த ராஜன் முன்பு இவர்களை நீக்கியவன், இப்பொழுது பயத்தால் திரும்பி போகிறான். என்னை ஏன் எழுப்பினாய்? ஆண்டவர் உன்னை விட்டு பிரிந்தார், இப்பொழுது உனக்கு விரோதியானார். பயம் அவனை பிடித்தது. அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். இருளில் நடந்தான், முன்பு தடை செய்தது. நான் ஒரு உருவம் பார்க்கிறேன், மண்ணிலிருந்து எழுகிறது. நாளை நீயும் உன் குமரர்களும் என்னை சேர்வீர்கள். அப்பொழுது சாவுல் உடனே விழுந்தான், முழுவதும் நிலத்தில். அவனிடத்தில் பலமில்லை. இவன் திரும்பினால் என்ன? அவனை திருப்பி அனுப்புங்கள். எல்லா பக்கமும் தள்ளப்பட்டான். நகரம் சுடப்பட்டது. பெண்களும் குழந்தைகளும் பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அழுதர்கள், பலமில்லாமல் போகும் வரை. தாவீதுவும் ஆபத்தில் இருந்தான். ஆனால் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான், ஆண்டவரில். நான் பின்தொடரவா? பின்தொடர், நீ எல்லாம் திரும்பப் பெறுவாய். அவர்கள் ஒரு ஆளை கண்டர்கள், பலமில்லாமல் விட்டுப்போன. அவனுக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்தர்கள். தயை வழியை திறந்தது. அவர்கள் அடித்தர்கள், காலையிலிருந்து மாலை வரை ஒன்றும் இழந்ததில்லை. தாவீது எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லோரும் சமமாக பங்கு பெறுவார்கள், இருந்தவர்களும் போராடினவர்களும். இந்த வெற்றி ஆண்டவரினது. போர் கடுமையாக நடந்தது. அம்புகள் அவனை அடைந்தன. சாவுல் தன் பட்டயத்தை எடுத்தான், அதில் விழுந்தான். அவர்களை எடுத்தர்கள், அடக்கம் செய்தர்கள், மரியாதையுடன். தோல்வியிலும் மரியாதை இருந்தது. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். நான் அழைத்தேன், நீர் கேட்கிறீர். பூமி அதிர்ந்து நடுங்கினது, அடித்தளங்கள் அசைந்தன. அவர் வானத்தை தழவினார். வானத்திலிருந்து கர்ஜனையுண்டாயிற்று, மின்னல்கள் பிறந்தன. அவருடைய சுவாசம் மூலம். அவர் கையை நீட்டினார், என்னை பிடித்தார். பேர் வெள்ளத்திலிருந்து என்னை தூக்கினார், என்னை ரட்சித்தார். ஆண்டவரின் வழி சரியானது, அவருடைய வாக்கு உண்மையானது. அவர் ஒரு கேடகம். அவர் எனக்கு பலம் கொடுக்கிறார், என் கால்களை உறுதியாக்குகிறார். போருக்கு என் கைகளை கத்துக் கொடுக்கிறார். நான் சற்றுகளை பின்தொடர்ந்தேன், அவர்களை அடைந்தேன். நான் திரும்பவில்லை. ஆண்டவர் உயிருள்ளவர். என் கண்மலை ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. என் இரட்சகர் உயர்த்தப்பட்டவர். அவர் பெரிய வெற்றிகளை கொடுக்கிறார். தேவன் அமைதியில் இருந்தால் இருளை தேட வேண்டாம், அவரை தேடு. இன்று வாசிப்பு 1 சாமுவேல் 28:31, சங்கீதம் 18. நீ படித்துப் பார், உன் கண்மலை யார் என்று. நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.